சிம்ம ராசிக்கு இந்த புதன் வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி. சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் வந்து நேரடி வருவாயும் கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட புதன் வந்து 7ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்குது. இந்த புதன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாயில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். அவ்வளவுதான். இதை நீங்கள் வேறு மாதிரி கூட பார்க்கலாம். ஏற்கனவே அஷ்டம சனி ஓடிட்டுருக்கு, அது ஒரு பக்கம் பாதிப்பு. பணத்தை நமக்கு தரக்கூடிய குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்குது, அது வந்து வக்ரம் கதியிலே இருக்கிறதுனால அது ஒரு பாதிப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது வருவாயில் தான் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்திங்கன்னா வயதில் மூத்த சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கல்ல, இவர்களோட ஒத்துழைப்பு வந்து நமக்கு பெரிய அளவுக்கு கிடைக்காது. அதனால் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குரு வக்ர பயிற்சி ஆனால அதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் சரியாயிடுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது.